விஷயங்கிறது அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்னு சொல்கிறது. அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்னா என்ன? எப்பயுமே வந்து அவங்க இருப்பாங்க, இந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனால் எந்த பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டாங்க, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் பெருசாக கலந்துக்க மாட்டாங்க. ஒரு அட்டாச்மெண்ட்டே இருக்காது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில், ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது அவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருப்பானுங்க. என்ன, அவனுங்களும் என்னமோ இந்த வயசுலேயே என்னமோ பெரிய சன்னியாசியான மாதிரி ஏதோ ஒரு குழப்பத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுவும் ஒரு குழப்பத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அது கூடயே. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கக்கூடியது அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது. 3வது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது செக்யூர்டு அட்டாச்மெண்ட். ஒரு குழந்தை உண்மையிலே எந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கணுங்கிறதுக்கு சரியான எக்ஸாம்பிள் தான் இந்த செக்யூர் அட்டாச்மெண்ட். விச் மீன்ஸ் தன்னுடைய பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி, இந்த சொசைட்டிக்கிட்டையும் சரி, ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணாமல் ரொம்ப செக்யூராக, ரொம்ப பாதுகாப்புணர்வோடு அந்த குழந்தை ஃபீல் பண்ணி, அந்த பாதுகாப்புணர்வோடு வந்து அந்த குழந்தை வந்து இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய, அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணி, அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த கவுன்சிலிங்கை கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் தான் அந்த அட்டாச்மெண்ட் பேஸ்டு தெரப்பின்னு சொல்லணும்.